வணக்கம் மக்களை, அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தைப்பூசத்துக்கு எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்கரை பொங்கல். இந்த சக்கரை பொங்கலை என்னோடய பிள்ளை ரசித்து ருசித்து சாப்பிட முடியாது நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறதா இந்த காணொலி உங்களுக்காக. சக்கரை பொங்கலுக்கு முதல்ல பச்சை அரிசியும் நான் கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்துப்பேன். இதை கொஞ்சம் நேரமாக நான் ஊற வச்சுக்கிட்டேன். எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா அதை குக்கரில் மாற்றிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக, இப்போ நான் ஒரு 1.5 கிளாஸ் வைக்கிறேன்னா நான் 4 கிளாஸ் தண்ணியே ஊற்றிருக்கேன். ஏன்னா சாதமும் பருப்பும் நல்லா கொலைய வேகணும். அதுக்காக அப்புறமா நீங்கள் இதில் தேங்காய் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெல்லத்தை எடுத்து வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அது வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், அப்புறமா சுக்கு, எந்த ஒரு இனிப்பும் நான் சுக்கு சேர்த்து தான் குழந்தைக்கு கொடுப்பேன். அதனால் சுக்கு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு அப்புறமா ஒரு சின்ன பொரிக்காஞ்சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேங்க. இந்த நெய்யில் இந்த தேங்காய், அப்புறமா இந்த சுக்கு, அப்புறமா முந்திரி பருப்பு இதெல்லாம் லைட்டாக வறுபடுற மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இந்த பக்கம் இது நல்லா கொஞ்சம் வதங்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியும் அப்புறமா இந்த பாசி பருப்பும் நல்லா கொலையாக வெந்துருச்சு. இந்த குழஞ்ச சாதத்தில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்ற போகிறோம். சக்கரை பொங்கல் தாங்க உள்ளதுலேயே ரொம்ப ஈஸி. சாதத்தை வேக வைக்கிறோம், வெள்ளைப்பாகை ஊற்றுறோம், அப்புறமா நெய்யில் தாளித்த தேங்காய் முந்திரி பருப்பை ஊற்றுறோம். அவ்வளோதாங்க, பொங்கல் இஸ் வெரி ரெடி. இவ்வளோ தாங்க பொங்கல். இந்த இதில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பாயசம் கொடுக்குறீங்களோ இல்லையா, பாயசத்தை விட பொங்கல் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம பொங்கலில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நெய், அப்புறமா சுக்கு. நான் சுக்கு சேர்த்து தான் எல்லாமே கொடுப்பேன். ஏன்னா நம்ம பாயசத்துலலாம் சுக்கெல்லாம் சேர்க்குறதில்ல. பாயசம் பார்த்திங்க அப்படின்னா பால் பாயசம் அந்த பாயசம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சீனி சேர்ப்பீங்க. ஆனால் பொங்கல் அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்த்துப்போம். அதனால் வெல்லம் சேர்த்து கொடுக்குற பொங்கல் 8 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். செஞ்சு வச்சுருக்க பாயசத்தை முருகருக்கு கொஞ்சமாக கண்ணில் காட்டிட்டு அப்புறமா எங்கள் வீட்டு முருகப்பிள்ளைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணும். அவள் ஊட்டும் போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக தாத்தான்னு கேட்குறான். அவளுக்கு இந்த பொங்கல் ரொம்பவே பிடிச்சிருந்தனால அவள் ரொம்ப ஆர்வமாக போக போக கரண்டியும் இல்லாமல் கையில் எவ்வளோ அழகாக ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்கிறத நீங்களே பாருங்கள் மக்களே. இதுதான் தைப்பூசத்தன்னைக்கு என்னோடய பிள்ளை சாப்பிட்ட சக்கரை பொங்கல் விளாக். இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் என்னால் காணொலியை கரெக்டாக போட முடியல. இதுக்கப்புறமா நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸு, சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பினும் கமெண்ட் செய்யுங்கள். நான் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்காக காணொலி செய்து போடுகிறேன்.